ஹரி ஓம் மகா காளி. நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இன்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டு விட்டார். அவருடைய முதல் உரையில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் அடியனை மகிழச் செய்தது. இத்தகைய ஒரு இடத்திற்கு நான் வந்ததனுடைய நோக்கம் பணம் சம்பாதிப்பதற்கல்ல, அது மட்டுமல்லாது என்னை சார்ந்து இருப்போர் மந்திரிகளாக உறுப்பினர்களாக இருப்போர் இந்த வாய்ப்பை, இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதர்மமான முறைகளில் பணம் சம்பாதிப்பதையும் நான் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை இன்றோடு விட்டுவிடுங்கள் என்று ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பேசினார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. அதை கேட்கிற போது நான் கரவொலி எழுப்பினேன். அவர் இந்த ஆட்சி காலத்தில் அவர் வழங்கியிருக்கிற எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற இயலாமல் போனாலும் இதை மட்டும் நிறைவேற்றினால் போதும். அனைத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது ஊழல். இந்த ஊழல் இல்லாமல் கரைபடிந்த கரங்களோடு நாங்கள் இருக்க மாட்டோம், தர்மத்தோடு அரசியல் செய்வோம் என்று சொன்னார். அந்த ஒரு வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்க போதும். அதுவே உங்களை இந்த ஆட்சி கட்டிலில் அடுத்தடுத்து நிலைப்படுத்தி விடும். ஏன் இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அடியேன் குறிப்பிடுகிறேன் என்றால், கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி அவர்கள் கட்சிக்காரர்களிடம் ஓட்டு கேட்டு பேசுகிற போது, நம்மளுடைய கட்சி ஆட்சி கட்டிலில் காலை 11 மணிக்கு அமர்ந்தால் 11:05 நீங்கள் மணல் அள்ளலாம் என்று பேசினார். ஊழலுக்கு ஒரு தடையும் இல்லை, அவன் சௌரியத்துக்கு சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று அர்த்தம். அதுபோலதான் இந்த கடந்த ஆட்சியில் காதில் விழுந்த சொற்கள் எல்லாம், மாப்பிள்ளை 30,000 கோடி, மகன் 30,000 கோடி, அங்கே 1,00,000 கோடி, இப்படி மாற்றி மாற்றி இப்படியான வார்த்தைகள் தான் ஜனங்களுடைய காதுகளில் விழுந்தன. அடியேனை பலர் கேட்கிறீர்கள், ஆன்மீகம் பேசுகிற நீங்கள் அரசியல் ஏன் பேசுகிறீர்கள்? ஆன்மீகம் தலைத்தோங்க வேண்டும் என்றால் அரசியல் சரியாக இருக்க வேண்டும். கடந்த ஆட்சியில் நமக்கான நிலை எப்படி இருந்தது? ஆன்மீகத்தை அவதூறு செய்கிற நிலை பெருமளவு கொண்டாடப்பட்டது. மதசார்பற்ற அரசு என்று சொல்லிக் கொண்டாலும் பாரபட்சமும் பாகுபாடும் நிறைந்த பார்வைகளோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஒரு மதத்தை ஏளனப்படுத்துவதும் மற்ற மதங்களை கொண்டாடுவதும் போற்றுவதுமாக அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா? நான் 200 இந்து கோயில்களை இடிச்சங்க என்று மகிழ்ச்சியாக சொல்ல முடிந்தது. எங்களுக்கு எப்படி ஓட்டு கேட்கணும்னு தெரியும். இந்து மதம் சார்ந்தவர்களை எங்களால் எவ்வாறு வசப்படுத்த முடியும் என்று தெரியும் என்று பிற மதத்தினர் இருக்கும் சபைகளில் பேசி மகிழ்ந்தார்களா இல்லையா? மத துவேஷங்கள் நிரம்பி வழிந்தனவே. மாற்று மதத்தை சேர்ந்த ஒருவர், ஒரு முக்கிய பிரமுகர், கும்பகோணம் போயிருந்தேன், அங்கே இருக்கிற கோபுரங்களெல்லாம் பார்த்தா சாத்தான் குடியிருக்கும் குடிசைகளாக கோபுரங்களாக தெரிகிறது.
இந்த சாத்தான் கோபுரங்களெல்லாம் இல்லாமல் என்று போகுமோ என்று இயங்குகிறேன் என்று பேசினார். அந்த ஆடியோ வந்தது. தான் நடவடிக்கை இருந்திருக்குமா? எத்தனை இந்துக்கள் மனம் புழுங்கினார்கள். ஒரு நாட்டினுடைய அரசனாக இருப்பவன் யாவருக்கும் பொது மனிதராக இருக்க வேண்டும். பாரபட்சமான நடவடிக்கைகள், பார்வைகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர்கள் எல்லா மதத்தினரையும் ஒன்று போல் பாவிக்கிறார். எல்லோருடைய வழிபாடுகளையும் மிக மதிப்போடு அணுகுகிறார். அங்குள்ள சம்பிரதாயங்களை அவர் பேணுகிறார். அதனால இந்த ஒரு விஷயம் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தும். இதுகாரம் துவேஷங்களையே கேட்டு கேட்டு பழகிய, மனம் புழுங்கிய ஜனங்களுக்கு இந்த ஒரு மாறுதல் அவசியம் என்று எண்ணுகிற ஒரு காரணத்தினால் அவருடைய வருகையை நாம் பெரிதாக வரவேற்றோம். அவர் கிறிஸ்துவ பெயர் உடையவராக இருந்தாலும் இந்து தர்ம உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் ஏளனப்படுத்தக்கூடியவராக அவர் இல்லை. எதிர்கால நிலைகளில் எத்தகைய மாறுதல் வந்தாலும் அதற்கு தகுந்த முடிவுகளையும் கருத்துக்களையும் நாம் மாற்றிக்கொள்ளலாம். இன்றைக்கு அவருடைய பாங்கு பாராட்டத்தக்கதாக இருக்கிறது என்றால் பாராட்டி தானே ஆக வேண்டும். ஒருவருடைய பண்பு உயர்ந்ததாக இருந்தால் அதை உயர்த்ததான் செய்ய வேண்டும். இல்லை அவர் கிறிஸ்துவருங்க, ஜோசப் விஜய்ங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் அவரை நீங்கள் எதிர்க்க தான் செய்யணும்னு சொல்வது தர்மம் அல்ல. விஜய் குறித்து அடியேன் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வாக்கு, காலம் உருவாக்கிய கலைக்கொல்லி என்று தான் நாம் வர்ணித்தோம். கலைஞர் அவர்கள் தன்னுடைய காலத்தில் என்னைக்கா இருந்தாலும் நம்மளுடைய மகனுக்கு ஒரு போட்டியாக, இடையூறாக, எதிராக வந்து விடுவார் என்று அனுமானித்து அதீத ஆற்றல்கள் நிறைந்த, கல்வி ஞானம் நிறைந்த வைகோ அவர்களை அடியோடு கிள்ளி அப்புறப்படுத்தினார். என்னைக்கா இருந்தாலும் இவன் நம்ம பிள்ளைக்கு டேஞ்சர்ப்பா, நம்ம இடத்துல இருக்கக்கூடாது என்று தன் மகனுடைய எதிர்காலம் கருதி கண்ணு கெட்டின தூரம் வரை இடையூறாக தெரிந்த யாவற்றையும் சமன்படுத்தி பயணத்தை அமைத்து கொடுத்து விட்டு போனார். அவர் காலத்திற்கு பிறகு ஒரு சிறு இடையூறாக ரஜினிகாந்த் எதிர்பட்ட போது அதை எவ்வாறு அவர்கள் சரி செய்து கொண்டார்கள் என்பதை ஆதவ் அர்ஜுனா நுணுக்கமாக சொன்னார். அதை ஜனங்கள் அறிவார்கள். தனக்கு தன்னுடைய அப்பா எவ்வாறு பாதை அமைத்தார் என்பதை கவனத்தில் கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்கள் தன் மகனுக்கு அத்தகைய ஒரு இடையூறு யார் மூலமும் வந்துவிடாத வண்ணம் செவ்வனே கண்காணித்து பார்த்து கொண்டிருந்தார். நமக்கு எதிரி எடப்பாடி தானே, இவர் நம்மளையும் வீழ்த்த போகிறதில்லை, நம்ம பிள்ளையும் வீழ்த்த போகிறதில்லை, அவர் என்றைக்கு எதிர்கட்சி, நம்ம ஆளுங்கட்சி என்று ஏகாந்தமாக இருந்த நேரத்தில்தான் இயற்கை இந்த விஜயை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஏமாந்து விட்டார்கள். நேற்று பெய்த மலையில் முளைத்த காளான் என்று எள்ளி நகையாடினார்கள். ரசிக கூட்டங்க, அப்படி தெரிச்சு ஓடிடுவானுங்க என்று சில பல சூதுவாதுகளை, சூழ்ச்சிகளை எல்லாம் செய்த போதும் கூட தளராமல் எதிர்கொண்டார். களத்தில் தொடர்ந்து நடைபோட்டார். தமிழகம் எங்கும் அவரால் பிரச்சாரம் செய்வதற்குரிய வாய்ப்போ சூழலோ உருவாகவே இல்லை. எங்கே பார்த்தாலும் போலீஸ் பர்மிஷன் இல்லை. ஏராள சிக்கல்களை உருவாக்கினார்கள். திமுக சாம்ராஜ்யம் என்பது அடையாறு ஆலமரம் போல் பறந்து விரிந்த சாம்ராஜ்யம். கலைஞர் அவர்களுக்கு 3 மனைவிகள், அது சார்ந்த சந்ததியர்களுடைய நீள அகலமே பெரிய சாம்ராஜ்யம். அது மட்டுமல்லாது ஒரு 30 பேர் அவர்கள்தான் மாவட்ட செயலாளர்கள், ஆட்சி வந்தால் மந்திரிகள். காலாகாலத்துக்கும் இப்படியான ஒரு கட்டுக்கோப்போடு இருந்த அந்த ஆலமரத்தை விஜய் வந்து வெட்டி சாய்த்திருந்தால் கூட மறுபடியும் துளிர்த்துவிடும் என்று சொல்ல முடியும்.
வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டார். மீண்டும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை வந்தால் அது ஒரு ஆச்சரியக்குறி. இன்றைய தினத்தில் சில பல கணக்குகளை பார்க்கிற போது கண்ணுக்கட்டிய தூரம் வரை அந்த சாம்ராஜ்யத்துக்கான கடைசி அத்தியாயம் எழுதப்பட ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்பதை பூரணமாக உணர முடிகிறது. அதுக்கு ஒரு கணக்கு வழக்கு நம்ம இப்போ குறிப்பிடலாம். விஜயை ஏன் நாம் ஆராதிக்கிறோம், பாராட்டுகிறோம்னா, இத்தனை வலிமை வாய்ந்த இந்த திமுக சாம்ராஜ்யத்தை, அதாவது இந்த கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் சிட்டிங் சிஎம் அவரே தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதெல்லாம் கற்பனை செய்தார்களா? யாராவது கற்பனை செஞ்சிருப்பாங்களா தமிழ்நாட்டில்? அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு பெரும் சுனாமி சூழ்ந்தடித்தது போல நடந்திருக்கிறது. இத்தனை பெரிய ஒரு வீழ்ச்சியை அதிமுக செய்திருக்குமா? இன்றைக்கு அரசியலில் விஜய் வரல, ஒரு கற்பனை பண்ணுங்க. எதிர்நிலையில் இருக்கிற அதிமுக இந்த திமுக அணியை வீழ்த்தியிருக்க முடியுமா? அல்லது இந்தியா முழுவதும் ஆட்சி செய்கிறோம் என்று மார்த்தட்டுகிற பிஜேபி அமலாக்கத்துறை, அந்த துறை, சிபிஐ எண்ணிலடங்காத அதிகாரங்கள் வைத்திருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்த பல்லாயிரம் கோடி ஊழல் என்று சொல்கிறார்களே, ஏதாவது ஒன்றுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கி இந்த ஆட்சியினுடைய ஆதாரத்தை அசைச்சிருந்து அடியோடு இல்லாமல் செய்கிற வேலையை செய்திருப்பார்களா? அவங்களாலையும் முடியல, அதிமுகவாலையும் முடியல. ஒரு சாதாரண இளைஞன் வந்து செஞ்சிட்டானே, அவனை தர்மத்தோடு இருப்பவர்கள், நல்லவர்கள் பாராட்டதானே செய்யணும். எப்படி இந்த திமுக இனி எதிர்காலத்தில் மறுபடியும் எழ முடியாது என்பதற்கு ஒரு அரித்மெட்டிக்கு, இந்த தேர்தலில் அவங்க 28 கட்சி கூட்டணி வாங்கியிருக்கிறது 24%. அந்த 24%, சரிபாதி 12% மேல் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்கள். இதர கட்சிகள், கூட்டு சார்ந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுக்கள் 4% பிரித்தால் திமுகவிடம் இன்றைய தேதியில் இருக்கிற அசல் ஓட்டு 8% தான். இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னா அவங்க 8% தான் வாங்குவாங்க, இஸ்லாமியர்கள் ஆதரவு இல்லை என்றால். இது எப்போ தெரியும்? இன்னும் ஒரு 10 வருட காலத்தில் இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் இது மாதிரி ஒவ்வொரு கட்சியோடையும் வரமாட்டாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு இஸ்லாமிய அணியாக மாறி தேர்தலை எதிர்கொள்வார்கள். அவர்கள் ஒரு 40-50 எம்எல்ஏக்களை அவர்கள் பெறுவார்கள். ஆட்சி அதிகாரத்தை முடிவு செய்யும் இடத்துக்கு அவர்கள் வருவார்கள். அவர்களிடம் இருக்கிற ஒற்றுமை உங்களிடம் இல்லை. ஆனால் இந்துக்களாகிய இருக்கிறவர்கள் என்ன செய்கிறான்? ஜோசப் விஜய் வந்துட்டார்னா மத மாற்றம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துருங்கிறான். நேற்று வரைக்கும் ஜோசப் விஜய் இல்லை. மத மாற்றம் நடக்கலையா? மதம் பெருகி நிற்கலையா? தப்பு அவங்க மேலே இல்லை, தப்பு அடுத்தவங்களை குறை சொல்கிற உங்கள் மேலே இருக்கு. இன்றைக்கு வந்து பிஜேபி ஒரு அணியில் இருக்குன்னா ஒரு முஸ்லீம் கூட ஓட்டு போட மாட்டான். அது மதவாத கட்சி பிஜேபி. அதோடு அதிமுக கூட்டணியில் வைத்திருக்கிறது. எங்களுக்கு அதிமுகவை பிடிக்கும், ஆனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்கிற அந்த ஒற்றுமை இருக்குல்ல, அதுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும். நீ சொல்லுவியா அது மாதிரி? திமுக 2 இஸ்லாமிய கட்சிகளை கூட்டணியில் வைத்திருக்கிறது. திமுக ஒரு மதவாத கட்சியோடு இணைந்து இருக்கிறது. 2 இஸ்லாமிய கட்சி ஒரு கிறிஸ்துவ கட்சியோடு கூட்டணியில் வைத்திருக்கிறது. அது மதம் சார்ந்த கட்சிகள் தான். அந்த இஸ்லாமிய கட்சியில் எந்த இந்துவும் தலைவராகவோ செயலாளராகவோ யாரும் இல்லை, தொண்டராக கூட இல்லை. முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள், முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்களால் நடத்தப்படுகிற ஒரு கட்சி, மதம் தொடர்புடைய ஒரு கட்சியோடு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த மதவாத கூட்டணிக்கு இந்து ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு நீ சொல்லுவியா? அந்த நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வரும். அது இல்லாமல்
ஒரு மதசார்பற்ற நிலையோடு ஒரு முதலமைச்சராக நான் முன் வருவேன்னு சொல்கிறவனை நீ ஏன் ஆதரிக்கிறன்னா உம்மிடம் தெளிவில்லாமல் மற்றவர்களை குறை சொல்வது தவறு. இன்றைக்கு பிஜேபி ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக, வலுவான எதிர்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு ஜோசப் விஜய் வந்ததுனால இருக்குன்னு நாம் கண்காணிப்போம். அவர் எங்கேயாவது மதசார்பான நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுறாரு, மிஷினரிகளுடைய பின்னணியில் இயங்குறாருன்னு நினைக்கிறியா? எடுத்து சொல்லு. நீ ஜனங்களை ஒன்று திரட்டு, விழிப்படைய செய்ய. அதுதான் இல்லையே. ஒவ்வொரு விஷயத்திலையும் பல நுணுக்கமான பார்வைகளும் ஆய்வுகளும் தேவைப்படுற இடத்துல எதையும் அறியாமலும் புரியாமலும் ஒத்த பேருக்காக ஒருத்தனை எதிர்க்கணும், விமர்சிக்கணும்னு நினைப்பது பெரிய தவறு. அவர் அதீத பக்தி உணர்வு மிக்கவர். தெய்வ வழிபாட்டில் எல்லாம் ஒன்று. எந்த இடத்துல போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலும் அந்த பாங்கோடு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படியான ஒரு முதலமைச்சரை நாம் திமுகவில் எதிர்பார்க்க முடியுமா? சனாதனத்தை டொங்கு கொசுவோடு ஒப்பிட்டு பேசி மகிழ்ந்தவர் தான் திமுகவில் துணை முதலமைச்சராக இருந்தார். விஜயை நாம் அப்படி பார்க்கலையே. ஏன் இந்த அளவுக்கு வேக உணர்வோடு பேசுகிறோம் என்றால், எமக்கு வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் பாடம் நடத்துகிறாங்க. அவர் கிறிஸ்துவருங்க, நீங்கள்லாம் ஆதரிக்கலாமா? அவர் கிறிஸ்துவர் ஆட்சியை கொண்டு வந்து விடுவார், நீ கொண்டு வா. உம்மிடம்தான் பல பாகுபாடு இருக்க. இந்துவாக இருக்கிறவனுக்குள்ள ஏராள பாகுபாடுகளோடு அவர்களை நீங்களே பல விஷயங்களில் தள்ளி வைக்கிறீங்களே. ஒரு மதத்தை போற்றுகிறவர்கள், நம் மதம் பெரிது என்று நம்புகிறவர்கள், அதை அரசியல் ரீதியாக அடுத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அரசியல் ரீதியாக அவர்கள் எத்தகைய ஒரு வலுவோடு ஒற்றுமையோடு அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்த்து கற்றுணர்ந்து அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் துவேஷிக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் பிறப்பால் ஹிந்து, ஆனால் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறார், அவரை ஆதரிக்கிறீங்க, அப்புறம் அவமானப்படுறீங்க. ஒரு மனிதனுடைய பண்புகள் அவனுடைய செய்கைகள்னால் போற்றத்தக்கதாக இருக்கணும். அவனுக்கு பேர் ஜோசப் விஜய்னு இருக்குது, அதனால் அவனை வெறுத்து ஒதுக்கணும் அப்படின்னு எண்ணுவது ஏற்கத்தக்கது அல்ல. செயல்பாடுகளால் தீர்மானிப்போம். விஜய் செய்தது ஒரு வரலாற்று சாதனை. ஒரு கலையை, காலங்காலமாக வளர்ந்தோங்கி இருந்த ஒரு கள்ளிச் செடியை கையோடு பிடுங்கி எறிந்திருக்கிறார். அந்த ஆற்றல் இந்தியாவில் வேறு யாரிடமும் இல்லை. சாதாரண ஒரு சூழலிலிருந்து வந்த ஒரு இளைஞர் ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி என்று ஸ்லோகனாக சொல்லி காளியினுடைய உதவியை பெற்று அந்த கலையை அவர் கலைந்திருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு காளி துணை இருப்பாள். ஹரி ஓம் மகா காளி.